Morning students, today we are going to study about formatting text and paragraph. So நம்ம 6th chapterல second part நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் என்னென்ன வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ இருக்குது, என்னென்ன மெனு பார் டூல் பார்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல் இன்றைக்கி நம்ம ஃபார்மேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் போய் நம்ம ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபார்மேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் புக்கோட இந்த பேஜே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேஜை வந்து நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் டைப் பண்ணிட்டோம். இப்போ டைப் பண்ணிட்டோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 2 ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப் டைட்டில் வந்து நல்லா போல்டாக டார்க்காக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.7 டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்றது கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்குது டெக்ஸ்ட். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், லைன் வந்து நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து சேஞ்சிங் ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ், கலர், ஸோ இது மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி எப்படி நம்ம டைப் பண்ணுறது? இதுக்குள்ளே பாருங்கள், கண்டென்ட் எல்லாம் வந்து போல்டாக கொடுத்துருக்காங்க. பிளாக்கு ஃபாண்ட்டு கலர்லாம் நல்லா டார்க்காக இருக்குது. அப்புறம் ஃபார்மேட் கேரக்டர் அப்படின்றது பாருங்கள் ஸ்லாண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. A text without any special formatting gives a monotonous appearance. OpenOffice Writer offers a number of choices for formatting such as bold, italics and defining the font type and font size. Bold, italic, underline are the most common types of text formatting. Almost all the formatting options are available under the format menu. டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நாம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இந்த பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு நிறைய ஃபார்மேட்டிங் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போல்டு அப்படின்னா பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க டெக்ஸ்ட் வந்து நல்லா டார்க்காக போல்டு கலரில் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ டைட்டிலில் பாருங்கள், நல்லா டார்க்காக பிளாக்கில் காமிக்குதா. மற்ற கண்டென்ட்டுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இட்டாலிக் அப்படின்னா ஸ்லாண்டிங்கில் காமிக்கும். ஓகே, அது மாதிரி ஃபாண்ட்டோடைய டைப்பு, ஃபாண்ட்டோடைய சைஸ் பாருங்கள். ஸோ நம்ம லெட்டருடைய ஸ்டைல் வந்து வேறு மாதிரி காமிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஏரியல் பிளாக், டைம்ஸ் நியூ ரோமன், இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்டோடைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து ஃபாண்ட்டோடைய சைஸ். ஸோ டெக்ஸ்ட்டு டைட்டில் பாருங்கள் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, உள்ளே இருக்கிற கண்டென்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா. இப்போ ஃபாண்ட்டோடைய சைஸும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கண்டென்ட்டை அண்டர்லைன் வேணும் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே எங்கே இருக்கும், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் மெனுக்குள்ளே தான் போய்ட்டு நம்ம வந்து செய்யணும். ஓகே, ஸோ சேஞ்சிங் அதாவது ஃபார்மேட் மெனுவில் போய்ட்டு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேஞ்சிங் ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ் அண்ட் கலர். Font is a set of characters in a particular style. Changing the default appearance of the text, like changing the font type, size, color style, etc. are called as text formatting. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபாண்ட்டோடைய கேரக்டர்ஸ் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபாண்ட்டோடைய டைப், சைஸ், கலரெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட் ஃபார்மேட். இப்போ இந்த பேராகிராஃப் டைப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து லைனை வந்து நல்லா ஸ்பேஸ் விடணும், டைட்டில்லாம் வந்து நம்ம போல்டாக வரணும். ஸோ இட்டாலிக்லாம் எங்கே வேணுமோ எல்லாம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா கலரில் போல்டு பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அப்படின்னு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ டைப் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களை வந்து ஃபார்மேட் பண்ண அந்த பேராகிராஃபில் ஃபார்மேட் பண்ண அந்த பேஜஸ் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி வைக்கணும். டைப் பண்ணும்போது இந்த மாதிரி வராது, நார்மலாக அப்படியே டைப்பிங் வரும். ஸோ அதை வந்து ஃபார்மேட் பண்ணால் தான் இந்த மாதிரி அழகாக இருக்கும். ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பர் எழுதுறீங்க, அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து கடமைக்கு நீங்கள் மட்டும் ஒரே பெண்ணை யூஸ் பண்ணி கடன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எழுதிங்கன்னா அது பார்க்கும்போது எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. அதுவே நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஸோ 4 சைடு மார்ஜின்ஸ் போட்டு ஸோ டைட்டில்ஸ் நல்லா பிளாக்ல ரைட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான பென்சில் எடுத்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃபை எழுதி ரைட் பண்ணி நல்லா ஸ்பேஸஸ் விட்டு அழகாக அதில் இருக்கிற டைட்டிலை வந்து பிளாக்ல நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சு ஸோ இந்த மாதிரி எழுதும்போது அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும், அதே நார்மலாக அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மார்ஜின் இல்லாமல் கடமைக்கு எழுதுனா எப்படி இருக்கும், ஸ்பேஸ் விடாமல். ஸோ சேஞ்ச் டிஃப்ரெண்ட் தெரியுது ரெண்டுத்துக்கும். அந்த மாதிரி தான் இது நார்மலாக டைப் பண்ணுறதுக்கும் ஃபார்மேட் பண்ணுறதுக்கும். இப்போ ஃபார்மேட் அப்படின்றது அந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை அழகாக நம்ம காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபார்மேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, டு மேக் த டெக்ஸ்ட் அட்ராக்டிவ் அண்ட் மோர் அப்பீலிங், various formatting like bold, italic, underline can be done by using the following text format shortcuts. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து அட்ராக்டிவாக நம்ம மாற்றுறதுக்கு தான்
ஃபார்மேட் பண்ணுறோம். இதுக்கான ஷார்ட்கட் கீஸ்லாம் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஷார்ட்கட்ஸில் ஃபஸ்ட்டு போல்டு, அடுத்து இட்டாலிக், அண்டர்லைன். ஆக்ஷன் பாருங்கள். மேக் த டெக்ஸ்ட் போல்டு. ஐகான் பாருங்கள். டூல் பார்லேயே நமக்கு வந்து ஐகான்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்டாக இருக்கும். அதாவது ஃபார்மேட்டிங் டூல் பாரில் அதில் பாருங்கள் பி அப்படின்னு இருக்கும். பி அப்படின்னா போல்டு, ஐ அப்படின்னா இட்டாலிக், யூ அப்படின்னா அண்டர்லைன். இப்போ ஷார்ட்கட் கீ பாருங்கள். Ctrl+B, Ctrl+I, Ctrl+U. அப்போ இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். The default font type is Times New Roman and the type of font can be changed clicking on the font type icon. இப்போ வந்து நம்ம டைப் பண்ணுறோன்னே டிஃபால்ட்டாக வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் வரும் அப்படின்றாங்க. ஸோ இன்னும் எனக்கு வேறு ஏதாவது லெட்டர் ஸ்டைல் வேணும்னா ஏரியலில் வைக்கணும் அப்படின்னா நம்ம போய்ட்டு இந்த ஃபாண்ட் டைப் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய லிஸ்ட் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல்ஸ், அதாவது ஃபாண்ட்டு டைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது காமிக்கும். நம்ம அதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், the default size of font is 12 points which can be changed by clicking on the font size icon. அப்போ டிஃபால்ட் சைஸ் பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது பாருங்கள், 12 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கொடுக்கும். கிளிக் பண்ண உடனே சைஸை பார்த்திங்கன்னா நிறைய வேரிய சைஸ் காமிக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, 2லேருந்து 72 வரைக்கும் டிஃபால்ட்டாக காமிக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வேணும்னாலும் அங்கே நீங்கள் டைப் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? The default font color is black and the font color can be changed by clicking on the font color icon which shows the color palette from which the required color can be selected. ஸோ நம்ம டைப் பண்ணும்போது டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் தான் வந்து டெக்ஸ்ட் ஃபுல்லாக நமக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது கலரை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நான் ப்ரௌன் கலரில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு கலரை சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கலர் அப்ளை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கலர் நீங்கள் கிளிக் பண்ணோடனே கலர் பேலட்டே ஓப்பன் ஆகும். அதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். Besides the regular formatting bold, italic and underline, many other formatting can be done using the dialog box. So the other formatting options can be selected by using format character. The character dialog box is displayed as shown in figure, using which all the formatting can be done at a single stretch with a preview option. இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் இல்லையா, அந்த மெனுவில் கேரக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேரக்டரை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ், கேரக்டர் டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ அதில் தான் நம்ம போயிட்டு நம்ம வந்து என்ன ஃபாண்ட்டோடைய டைப் இது இருக்குது பாருங்கள், ஃபாண்ட்டோடைய ஃபேஸ், அதாவது ரெகுலர், இட்டாலிக், போல்டு இட்டாலிக், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். சைஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா அப்ளை ஆகிடும். ஓகே, next வந்து changing case. So normally any text can be typed in upper or lower case. The text can be changed to different case like upper case, toggle case, sentence case, capitalize every word. So பாருங்க, changing case இது வெரி 3 mark question, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ் அப்படின்றது இப்போ நம்ம டைப் பண்ணிவிட்டோம். அந்த லெட்டரை ஃபுல்லாக கேப்ஸில் வேணும் அப்படின்னா இந்த அப்பர் கேஸை நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோன்னா எல்லாமே கேப் லெட்டரில் வந்துடும். ஓகேவா? டாகில் கேஸ்ன்றது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். அதாவது எல்லாமே கேப்ஸில் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டாகில் கொடுத்தீங்கன்னா ஸ்மாலில் வந்துடும், அப்படியே தலைக்கீழ மாறிடும். அதுதான் வந்து டாகில் கேஸ். சென்டென்ஸ் கேஸ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே எப்படி இருக்கும், கேபிட்டல் லெட்டரில் தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் சென்டென்ஸ் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் சென்டென்ஸ் இன் கேபிட்டல். ஸோ ஒரு சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ லைன் அப்படின்னா பேராகிராஃப் முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த பேராகிராஃப் டாட் நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த பேராகிராஃப், அந்த சென்டென்ஸோடைய ஃபஸ்ட் லைன், ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் ஃபர்ஸ்ட் வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்ட். ஸோ நம்ம செலக்ட் பண்ண பேராகிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் வரும். அதுதான் வந்து கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு லோயர் கேஸ். ஸோ லோயர் கேஸ் அப்படின்றது ஸோ நம்ம கேப்ஸில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு லோயர் கேஸ் கொடுத்தோன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்ட் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம லோயர் கேஸ் கொடுத்தோடனே அந்த லெட்டர்ஸும் எல்லாமே என்ன மாறிடும், ஸ்மால் லெட்டரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் கேன் பி டன் பை செலக்ட் த ரெக்வயர்ட் டெக்ஸ்ட் டு சேஞ்ச் கேஸ், செலக்ட் ஃபார்மேட், சேஞ்ச் கேஸ், செலக்ட் த ரெக்வயர்ட் ஆப்ஷன். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஃபார்மேட் மெனுவில் சேஞ்ச் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அந்த சேஞ்ச் கேஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கேசஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது அப்பர் கேஸ், டாகில் கேஸ், சென்டென்ஸ் கேஸ், கேபிட்டலைஸ் எவ்ரி வேர்ட், லோயர் கேஸ், இது காமிக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும்போது அது ஃபுல்லாகவே நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் கேஸ், வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட்ஸ். ஸோ அலைன்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஸோ அது கொஞ்சம் டெப்த்தாக போகும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்க்கலாம். டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைலைட்டிங் இஸ் டு ட்ரா அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் ஆர் கீ பாயிண்ட்ஸ் இன் ஏ டாக்குமெண்ட் ஃபார் ஈஸி ரெஃபரன்ஸ் பை மார்க்கிங் இட் இன் ஏ டிஃப்ரெண்ட் கலர். ஸோ ஹைலைட்டிங் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நாமளே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட், இந்த கீ இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த லைனை மட்டும் அந்த வேர்டை மட்டும் என்ன பண்ணுவீங்க, ஸோ க்ரீன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிப்பீங்க, இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணிப்பீங்க, இல்லை வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ அந்த பேஜ் எடுக்கும்போது அது ஹைலைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ டக்குன்னு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ கேதர் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம டாக்குமெண்ட்லேயும் ஹைலைட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஹைலைட் பண்ணி நம்ம வந்து க்ரீன் கலர்லையோ இல்லை எல்லோ கலர்லையோ எந்த கலரில் வேணுமோ நம்ம ஹைலைட்டு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ பர்டிகுலர் பேஜில் ஸோ அந்த வேர்டையோ இல்லை அந்த பேராகிராஃபையோ இல்லை அந்த லைனையோ ஹைலைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஹைலைட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளியரிங் த ஃபார்மேட்டிங். நான் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லாம் நிறைய அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஃபார்மேட் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நார்மலாக பிளாக்ல வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டு கிளியர் த ஃபார்மேட்டிங் அப்ளை டு த டெக்ஸ்ட், select the entire document by Ctrl+A or edit select all. Clear applied formatting by Ctrl+M. இப்போ நான் வந்து எனக்கு அந்த டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக நான் வந்து கலர் மாற்றிட்டேன், இல்லை வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக, அது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணோன்னா அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+A அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா, Ctrl+A ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி எடிட் மெனுக்குள்ளே செலக்ட் ஆல் அப்படின்ற கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ ஹோல் டாக்குமெண்ட்டுமே செலக்ட் ஆகிட்டு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ நம்ம போய்ட்டு Ctrl+Mன்னு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ஃபார்மேட்டுமே கிளியர் ஆகிடும். ஸோ எல்லா ஃபார்மேட் நம்ம கலரில் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபாண்ட்டு டைப் மாற்றிருந்தாலும், ஃபாண்ட்டு சைஸ் மாற்றிருந்தாலும், அண்டர்லைன் பண்ணியிருந்தாலும், நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருந்தாலும், லைன் மாற்றிருந்தாலும் எல்லாமே என்ன ஆகும், கிளியர் ஆகிடும். ஸோ நார்மலாக நம்ம டைப் பண்ண பிளாக் கலர் டெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ Ctrl+M, இந்த கீ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அலைன்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.